தூத்துக்குடியில் குடிநீர் கிடைக்காததால் தேங்கிய மழைநீரை குடிநீராக குடிக்கும் அவலத்திற்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெயலானி வழங்க கேட்கலாம். ஜெயலானி, தூத்துக்குடியில் உள்ள மக்கள் குடிநீர் கிடைக்காமல் தேங்கிய மழைநீரை குடிநீராக குடிக்கும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இதற்கான காரணம் என்ன? விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் மோனிஷா. கடந்த 17ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்தில் மிக கனமழை என்பது பெய்தது. இதன் காரணமாக தூத்துக்குடி மாவட்டம் முழுவதுமாக வெள்ளத்தில் தத்தளிக்கக்கூடிய நிலை என்பது காணப்பட்டது. தற்போது 2 வாரங்கள் கடந்து விட்டது. ஆனாலும் கூட தூத்துக்குடி மாநகர் பகுதியில் பல்வேறு பிரதான பகுதிகளில் தேங்கியிருக்கக்கூடிய மழைநீர் என்பது கூட தற்போது வரை அகற்றப்படாமல் இருக்கிறது. இதனால் பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக தற்போது தூத்துக்குடி மாவட்டத்து மாநகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஆதிபராசக்தி நகர், ராம் நகர் உள்ளிட்ட காமராஜர் உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது வரை இடுப்பளவிற்கான மழைநீர் என்பது வடியாத நிலையே காணப்படுகிறது. இதனால் வீடுகளில் தஞ்சமடைந்திருக்கக்கூடிய மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றனர். கடந்த 2 வாரங்களை கடந்தும் தற்போது வரை மழைநீர் அகற்றப்படாததால் தங்களிடம் இருக்கக்கூடிய கைவசம் இருக்கக்கூடிய அடிப்படை பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் தீர்ந்து விட்டதாகவும், எந்த அரசு நிவாரண பொருட்களும் தங்களுக்கு வழங்கப்படவில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். அது மட்டுமல்லாமல் 2 வாரங்களாக தங்களுக்கு எந்தவித பொருட்களும் கிடைக்காததால் குடிநீர் கூட கிடைக்காமல் கடுமையான சிரமத்திற்கு தள்ளப்பட்டிருப்பதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். குடிநீர் இல்லாத காரணத்தினால் அருகில் தேங்கியிருக்கக்கூடிய மழைநீரை எடுத்து குடிநீராக பயன்படுத்தக்கூடிய நிலை என்பது காணப்பட்டு வருவதாகவும் கண்ணீருடன் தெரிவித்தனர். தொடர்ச்சியாக மழைநீரை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை இப்பகுதியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மெத்தன போக்குடன் செயல்படுவதாலேயே தற்போது இப்பகுதி மக்கள் கடுமையான வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக இன்னும் 2-3 தினங்களில் பள்ளிகள் திறக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அந்த பகுதி முழுவதுமாக தற்போது வரை மழைநீர் வடியாமலும் இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக பெரும்பாலான சாலைகள் என்பதும் உடைந்திருப்பதாக பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் நாம் தண்ணீரில் இறங்கி நடந்து செல்ல வேண்டும் என்று நினைத்தாலும் கூட சாலைகள் முழுவதுமாக பள்ளங்கள் ஏற்பட்டிருக்கிறது. எங்கு எந்த விபத்து ஏற்படும் என்று தெரியாத நிலை என்பது காணப்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து வருகிறேன். எனவே உடனடியாக அங்கு தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. அது 2 வாரங்கள் கடந்தும் கூட தற்போது வரை அங்கு தேங்கியிருக்கக்கூடிய மழைநீர் அகற்றப்படாமல் இருப்பது அப்பகுதி மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. மோனிஷா, ஜெயலானி, தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.